Hello friends, welcome back to Crazy Pirates. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் தான் போறோம். Actually பாத்தீங்கன்னா 5 மணிக்கு கிளம்பியாச்சு. வீட்ல இருந்து 15 கிலோமீட்டர் கிட்ட தள்ளியும் வந்தாச்சு. பட் ஆனா அப்ப எடுத்த வீடியோலாம் கொஞ்சம் நல்லா இல்ல, கிளாரிட்டி இல்லன்றனால தான் இங்க ஷூட் பண்றேன். இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் ருத்ரி அண்ட் மது ரெண்டு பேரும். அவங்க கூட தான் சேர்ந்து போயிட்டு இருக்கேன். ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே போயிருக்காங்க. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் நந்தி ஹில்ஸ்க்கு. ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். போயிட்டு ஒரு 1.5 ஹவரில் போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டு வந்துடலாம். பட் ஆனால் நாங்கள் பைக் ரைடு மட்டும் பண்ணல, திருப்பியும் ட்ரக்கிங் அங்கே பிளான் பண்ணியிருக்கோம். அது வேறு ஒன்று இருக்குது. இங்கே சன்ரைஸ் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 6 ஆகிப்போச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எல்லாம் கிளம்பி வர்றதுக்கு. பரவாயில்ல, நம்ம ஒன்றும் அங்கே வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக போகல. அங்கே ஆக்சுவலி நிறைய இடத்துல நான் சன்ரைஸ் பார்த்துட்டேன். இந்த இடமும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, பட் சீக்கிரமாக போக முடியல. அதான் மெயின் காரணம். மெயினாக ட்ரக்கிங் பண்ணணும். மேலே வரைக்கும் போனாலும் நம்ம சன்ரைஸ் பார்க்க போகிறதில்ல. மேலே வரைக்கும் போய்ட்டு திருப்பி கீழே வந்துட்டு திருப்பியும் அங்கேருந்து நடந்து போகிறது தான் பிளான் நம்மளுது. வேணால் உங்களுக்காக வேணால் மேலே வரைக்கும் வேணால் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறேன். அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போயிட்டு எத்தனை வியூ பெண்ட் ஏதாவது இருக்கா, டர்னிங் ஏதாவது இருக்கா பார்ப்போம். அது போய் பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து திருப்பியும் அது பேக் சைடில் தான் எங்கேயோ போகணும்னு சொன்னாங்க, நந்தி ஹில்ஸுக்கு போகிற ரூட்டில். அப்படியே அந்த பேக் சைடு வந்து அதை கண்டினியூ பண்ணி அங்கே வந்து ஸ்டேர் கேஸ் படிக்கட்டு ஏறி போக ஆரம்பிச்சிடுவோம். சரி காய்ச்சி வாங்க. போகிற வழியில் கொஞ்சம் டேபிள் சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிப்போம். ஓகே, அவனு சொல்லிட்டு நான் ஸ்லோவாக தான் போகிறேன். அப்பா இங்கே தான் போலக்குப்பா, லெஃப்ட் ஆம்பா நந்தி ஹில்ஸுக்கு. இந்த ஒரே ரோடு தாங்க, அவ்வளோதான் இருந்தீங்க. இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட் ஒரே ரோடு, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன். நிறைய பேர் வராங்க, எல்லாம் இந்த ரோட்டுக்கு தான் போகிறாங்க, நந்தி ஹில்ஸுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பைக் இருக்கா முதல்ல அதை பார்த்துப்போம். இருக்குது. நம்மளுக்கு ஒரு விஷயம் தப்பாக தோணுச்சுன்னா அது அப்பப்போ தப்பாக தான் ஆகிடுமோன்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அதேமாரி தான். கேள்விஸ்லா அத்ததே. ஸோ 2 பேனாக இருக்குது, எப்படின்னு தெரில. வேறு திட்டிக்கிட்டே போகிறான். மேலே வரைக்கும் போகணும். ஆக்சுவலி கீழே வண்டி நிப்பாட்டிட்டா மேலே வரைக்கும் நடந்து ட்ரக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன ஒன்றா மேலே ஹில் ஸ்டேஷனில் போகிற ரூட்லாம் சரியாக தெரியாது. அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், மேலே போய் தான் அவனு வண்டியில் அப்படின்ட்டேன்.
மேலே போயிட்டு கீழே வந்து திருப்பி ஏறி போகிற மாரின்னா அது என்னன்னு எதுன்னு தெரில, பார்ப்போம் எப்படின்ட்டு. அப்பா நிறைய கூட்டம் இருக்குது போலக்கு. எத்தனை பேர் வருவாங்களா இங்கே? நிறைய பேர் வராங்க. பா எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம்லாம். சாமியாக இருக்குங்க இங்கெல்லாம். வண்டி எதுவும் வரல, அது அதனால தான் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். போக போக மேலே இன்னும் டிராஃபிக்காக இருக்கும் போலக்கு. ஏன்னா நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் போகும்போது. நந்தி ஹில்ஸ் ரைட். இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்கு பாருங்க. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து வெளியில் வந்துடுச்சு. டிக்கெட்டு வர காசு எடுப்பாங்களா என்னத்துட்டு சேஞ்ச் வர எடுத்து வந்திருக்கேன். வெங்கடேஷ் எடுத்து வந்திருக்கான். மெயினாக இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது சேஞ்ச் எடுத்து வச்சுக்கணும். நம்ம வர மறந்துட்டோம். என்னடா இவ்வளோ வண்டி நிற்குது சாமி. அச்சோ ரஷ்ஷாக இருக்கக்கூடாதுரா. ரஷ்ஷாக தான் இருக்குது போலக்கு. இந்த இதெல்லாம் காட்டாங்களா அதேமாரி தான் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் காட்டும் போது வந்து ரஷ்ஷே இல்லாத மாதிரி காட்டுவானுங்க. ஆனால் நம்ம வந்தால் எவ்வளோ ரஷ் இருக்குது பாருங்க இந்த ஹில்ஸில். ஆமாம் இந்த குளிருக்கு அது நல்லா இருக்கும்டா ஹீட்டு. வண்டி எது வரைக்கும் நிற்குதுடா சாமி. இங்கே பைக்கு நின்றுச்சு. இது இவ்வளோ நேரம் வரைக்கும் கார் நின்றுட்டு இருந்தது. காருக்காரங்க உள்ளே பூந்துட்டாங்க போலக்கு. அதனால ஏன்னா இந்த இடத்துல கார்லாம் எடுத்துகிட்டு வரவே கூடாது. டிராஃபிக்கில் மாட்டிக்கிறோம். என்னப்பா செக்கிங்கு? டிக்கெட்ஸ் வாங்கிக்கப்பா. சேஞ்ச் இருந்தால் வாங்கப்பா. நீನು 70 ಎಷ್ಟಣ್ಣ ಕೊಡ್ರ? ಏಯ್ நீ வாங்கிக்கடா. சேஞ்ச் இல்லை, 20 ரூபா இருக்கா? இல்லையா? அவன்கிட்ட இருக்கு. 500 ರೂಪಾಯಿ ಕೊಡು, ಚೇಂಜ್ ಇರುವಾಗ. ತಗೊಳ್ತೀಯಾ? ಇಲ್ಲ ತಗೋ, ನಮ್ಮ ಹತ್ರ 500 ರೂಪಾಯಿ ಇದೆ. 500 ರೂಪಾಯಿ ಕೊಡಲ್ಲ ಅಂದ್ಬಿಟ್ಟು. ಏನೋ ಕಾರ್ ಬಿಡಿತಲ್ವೇನಾ? ಕಾರ್ ಬಿಡಲ್ವಾ ಇಲ್ಲಿಂದ? ಬಾ ಬಾ ಜಲ್ದಿ. ಹಾಂ ಹೌದಾ? ದೇವ್ರೆ, ಅದೇ ನಾವು ಬೈಕಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೆ ಒಳ್ಳೇದು. ವಿನಯ್ ಎಲ್ಲ ಕಾರಲ್ಲೇ ಬರ್ತೀನಿ ಅಂತಾನೆ. செமையாக இருக்குது வியூ பாயிண்ட்லாம். ஐயோ சத்தியமாக சொல்கிறேன், நல்லா இருக்குங்க. ஆமாம் ஆமாம், 2 வேடா. ஆமாம், வண்டி அப்படி ஓட்டுறது மட்டும் பாருங்க.
ஒன்றுமே கிடையாதுங்க, 2 தான் சொன்ன மாதிரி. காருக்கெலாம் ஒரு ரூல்ஸ் இருக்கான், அந்த சைட்லேருந்து ஒரு கார் வந்தால் தான் இந்த சைட்லேருந்து ஒரு கார் விடுவாங்களாம். அதே மாதிரி தான் பைக்குனா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதாவது மேலேருந்து ஒரு கால் கீழே வாங்கினா தான் கீழேருந்து ஒரு கால் மேலே விடுவாங்களாம். நம்மளுக்கெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் 2 கார் போயிடுச்சே. திடீர்னு பைக் மக்கார் பண்ணி வச்சோன்னு நினச்சிட்டேன். குரங்குங்க இல்லையா? அப்பெல்லாம் இல்லை போலக்கு. ஓ, அந்த கேட்டை தாண்டது தான் கணக்கு போலக்கு. ஐயோ, மேலே ஏற குளிர்த்துங்க. இவன் நம்ம என்ன பண்ணணும், இவன் நம்மளோட ஃபாஸ்ட்டாக தான் போவான். நம்ம எதுவும் பண்ண முடியாது இவனை. எப்படா இருக்கு தம்பி? வெங்கடேஷ், எப்படி இருக்கு? வீடியோ பிடிக்கணும், பிடிச்சிக்கோ. அம்மா மிஸ்ட்டுங்க. அப்பா சாமி, குளிர் எடுக்குது, எடுக்குது உடம்புலாம். ஜர்கின் போட்ட எனக்கு இந்த நிலமனா, ஜர்கின் இல்லாமல் இருக்கிற வெங்கடேஷ் நிலைமை யோசிச்சு பாருங்க. சாம டர்னு. இந்த மாதிரி டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இந்த இடத்துல போக போக இன்னும் மிஸ்ட்டு ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. வாய்ஸ் கேட்குதோ இல்லையோ, வீடியோ குவாலிட்டி நல்லா வந்துடும், அது முக்கியம் நம்மளுக்கு. என் கூட உட்காந்து எப்பட்றா வீடியோ பிடிக்க முடியும்னு நினச்சிட்டு இருப்பான் வெங்கடேஷ். நீ ஓட்டுற ஓட்டுக்கு நான் எப்பட்றா வீடியோ பிடிப்பேன்னு நினச்சிட்டு இருப்பான் வெங்கடேஷ். BMW பைக்குங்க, நம்ம ட்ரீம் பைக். லாஸ்ட்டாக இதுக்கு 7 மணிக்கு வந்தாலும் என்ன, 7:30 மணிக்கு வந்தாலும் என்ன, ஒன்றுமே தெரில. மேலேருந்து பார்த்தா கீழே வெயிலும் அவ்வளோ பெருசாக தெரில. நம்ம வந்துருக்குதா கரெக்டான டைமுங்க. இங்கே தான் நிப்பாட்டி பார்க்கணும். செம்மையாக இருக்குது வியூ பாயிண்ட்டு. இவன் நிப்பாட்டினானா என்னன்னு தெரியலையா, இவன் போயிடுவானே. பட்டியா 2 அறந்தவாள் எங்கே போய் நிற்கிறீங்க? ஃபோட்டோனா வீடியோண்ணா? வா ಮಧು ರುದ್ರೇಶ್ ವೆಂಕಟೇಶ್ ಏನು ನೋಡೋಣಪ್ಪ ಒಂದೊಂದು ಸತಿ ಒಂದೊಂದು ಆಗುತ್ತಲ್ಲ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ರಪ್ಪ ரெண்டு வண்டி ப்ளூ அண்ட் பேக் இது ರುದ್ರೇಶ್ ಇದು ನೋಡ வண்டி NS ಏನೋ ಹಂಗೆ ಹಿಡಿದ್ಬಿಟ್ಟು ಬರ್ತೀಯ ಜಿಂಬಡಿ ஏற்காடு இந்த மலைலாம் இப்படி தானே ஏறணும். நல்லா கொல்லிமலையே பார்த்துட்டு வந்தவன். கார் தாங்க கொஞ்சம் ஸ்லோவாக போய் தான் ஆகணும் கண்டிப்பாக.
டர்னிங் டைமுக்கு ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியரில் வண்டி வேலை ஏற்றலாம் வண்டி ஏறாது முக்கும். பைன் டாப்பில் அவர் ஒரு படத்தில் கேட்பானு, பயமாக இருக்கா கீழே எல்லாம் பயன்ட்டாங்களாப்பா? ஆமாண்டா, நானும் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கேன். அது பேர் தான். நம்மளோட டர்னிங் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதில் தான் நம்ம டர்ன் பண்ண தான் செம்மையாக இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கூட நம்மளுக்கு எதுவும் ஆகாது. குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வராங்கப்பா. ஆமாம், இல்லை டர்னிங்லாம் முடிஞ்சிடுச்சு நினைக்கிறேன். இதோட அவ்வளோதாங்க ஸ்டாப் பாயிண்ட்டு. இங்கேருந்து வியூ பாயிண்ட் தான். எங்கே நிப்பாட்டினுங்க தெரியல. நம்பாளுங்க அவனுக்கு போய் எங்கே பார்க் பண்ணிருப்பானுங்க. இதோ தான் இருக்கிறானுங்க. நல்ல வேலை நம்மளுக்காக வெயிட் பண்ணுறானுங்க பசங்க. ಯಾಕೆ ಎಲ್ಲಿ? ಹಾಂ ಮತ್ತೆ ಯೂಟರ್ನಾ? நம்ம அங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தல 80 கிலோமீட்டர்ஸ் ಬೇಕಂತಲ್ಲಪ್ಪ, ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು. ಇಷ್ಟೇನಾ? ಬಾ ಇಲ್ಲಿ ಮೇಲ್ಗಡೆ ವ್ಯೂ ಪಾಯಿಂಟ್ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗೋಣ. ವ್ಯೂ ಪಾಯಿಂಟ್ நானும் அதெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன்ப்பா. இன்னும் அந்த வெள்ளிமலைலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாங்கள் போயிட்டே இருக்கோம். அது மாட்டோம் அப்படியே போ பார்க்கு அதுக்கு நிறையா இருக்கும். ಹೋಗಲೇ ಏನಾರಿದ್ರೆ ಕೆಳಗಂಟ ಹೋಗಿ ಮತ್ತೆ ಮೇಲೆ ಕತ್ತಿ ಮತ್ತೆ ಕೆಳಗೆ ಹೋಗ್ಬೇಕಾ? ಇದೆಲ್ಲ ತುಂಬ ಮೋಸ ಕಂಡ್ರ. இவனுக்கு கூட சேர்ந்தால இதுதான் பிரச்சனை. இப்போ என்ன திரும்ப பண்ண போகிறான், அந்த சைடு ட்ரக்கிங் ஏறுறதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ மேலே வரைக்கும் வண்டிக்காக மேலே வரைக்கும் வந்தாச்சு. இப்போ கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே இதே இடத்துக்கு நடந்து வரணுமா? ஆமாம். ஐயோ சாமி. ஓ